السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وما أرسلناك إلا رحمة للعالمين. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: إنما أنا رحمة مهداة. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவனுக்கு உரித்தாகுக. ஆமீன். அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் நற்பாக்கியத்திற்குரிய அவருடைய குடும்பத்தார்கள், சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஅ தாபியீன்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், ஷுஹதாக்கள், நாதாக்கள், நல்லவர்கள் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக. ஆமீன். என்று எல்லாம் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்து துவங்குகின்றேன். அல்லாஹ்வின் பேரருளால் இன்னும் ஒரு 4-5 நாட்களில் சந்தையான ரபீஉல் அவ்வல் என்கிற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறந்த மாதத்தை நாம் எல்லாம் அடைய இருக்கிறோம். அல்லாஹ்வினுடைய பேரருளால் ரபீஉல் அவ்வலுடைய நெருக்கத்தில் இந்த ஜும்மா இருப்பதால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறித்தும் அவர்களுடைய கண்ணியமும் மேன்மையும் குறித்தும் நாம் சிந்திப்பதற்கு இந்த ஜும்மா நமக்கெல்லாம் பயன்பாட்டில் அமைந்திருக்கிறது. ரபீஉல் அவ்வல் உலகம் முழுவதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் வாழ்க்கை வாக்கை அவர்கள் பற்றி இருக்கிற புகழை உலகமெல்லாம் பேசுகிற ஒரு மாதமாக அல்லாஹ் இந்த ரபீஉல் அவ்வலை வைத்திருக்கிறார். உலகத்திற்கு 3 செய்தி குர்ஆன் சொல்லுகிறது. உலகத்தார்களுக்கெல்லாம் அல்லாஹ் பொது உடைமையாக வைத்திருக்கிறார். இது என்னுடைய மதம் சார்ந்த சொத்து என்று இந்த 3ஐயும் சொல்லக்கூடாது. திருக்குர்ஆனில் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வை சொல்லுகிற போது உலகத்தார்களுக்கெல்லாம் நான் இறைவன் என்று சொல்லுகிறான். முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல, அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கும் அவன்தான் ரப்பு. உலகத்தில் அவன் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் உலகத்திற்கெல்லாம் அல்லாஹ் பொதுவானவன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்று சொல்லுகிறான். இரண்டாவது ரஹ்மத்துல் லில் ஆலமீன், பெருமானாரும் அப்படித்தான். நீ ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் உனக்கான தூதர் அவர்தான். உலகத்திற்கெல்லாம் அவர் ரஹ்மத்துல் ஆலமீன், ரஹ்மத்தாய் அனுப்பப்பட்டவர் என்று பெயர். மூன்றாவது ஸிக்ருல் ஆலமீன். குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த வேதம் உலகத்தார்களுக்கெல்லாம் பொது உடைமையாக ஆக்கப்பட்ட பொதுமறை, உலக பொதுமறை குர்ஆன். நீ ஏற்றுக்கொண்டாலும் அதை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் உனக்கான வேதம் என்பது குர்ஆன் என்று அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனில் சொல்லுகிறார். இந்த 3ம் அல்லாஹ் இந்த உலகத்தில் பொது உடைமையாக ஆக்கி வைத்திருக்கிறான். ரப்புல் ஆலமீனும் அவன்தான். அவனால் அனுப்பப்பட்ட ரஹ்மத்துல் ஆலமீன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுக்கு வழங்கப்பட்ட ஸிக்ருல் ஆலமீன் குர்ஆனும், இந்த 3ம் உலகத்தார்களுக்கு பொது சொத்து என்று குர்ஆன் சொல்லுகிறது. உலகத்தில் எல்லாருக்கும் சேர்ந்து ரஹ்மத்தாய் பிறந்தவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மனிதர்களுக்கு மட்டுமல்ல, மலக்குமார்களுக்கும் அவர் ரஹ்மத். மலக்குக்கு மட்டுமல்ல, ஜின் இனத்துக்கெல்லாம் அவர் ரஹ்மத். ஜின்களுக்கு மட்டுமல்ல, உலகத்தில் வந்த எல்லா ரசூலுக்கும் அவர்தான் ரஹ்மத். உலகத்தில் எல்லா உம்மத்திற்கும் சேர்ந்து அல்லாஹ் சொல்லுகிற ஒரு வார்த்தை ரஹ்மத்துல் லில் ஆலமீன். இவர் உலகத்தாரில் வாழ்ந்த வந்துவிட்ட இனி வர இருக்கிற அத்தனை உயிருக்கும் இவர் ரஹ்மத்தாய் நாம் அப்படி ஒரு நபியை உங்களுக்கு அனுப்பி வைத்திருக்கிறோம் என்று குர்ஆன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் வருகையை உச்சி முகர்ந்து சொல்லுகிறது.
ரெண்டு அற்புதம் நமக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான். நமக்கு தெரியும், ஒன்று கலாமுல்லா, அல்லாஹுவால் கொடுக்கப்பட்ட குர்ஆன். எந்த சமூகத்திற்கும் குர்ஆன் இல்லை, அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு தந்தான். இரண்டாவது அற்புதம் ரசூலுல்லாஹ், அல்லாஹுவால் கொடுக்கப்பட்ட ரஹ்மத். இந்த ரெண்டுக்கும் குர்ஆனில் ரஹ்மத் என்றுதான் வருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை சொல்லுகிற போது ரஹ்மத்தல் லில் ஆலமீன் என்று ரஹ்மத்தை பயன்படுத்துகிறார். குர்ஆனை சொல்லுகிற போது ரஹ்மத்தல் லில் ஆலமீன், இது உலகத்தார்களுக்கெல்லாம் ரஹ்மத் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். இந்த ரெண்டுக்கும் ரஹ்மத் என்பதை அல்லாஹ் சொல்லுகிறார். குர்ஆன் எப்படி உலகத்தார்களுக்கு ரஹ்மத்தோ, இவனால் வாங்கி கொடுக்கப்பட்ட குர்ஆன் ரஹ்மத்தை போல வாங்கியவரும் ரஹ்மத்து தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ரஹ்மத் என்கிற வார்த்தையில் அல்லாஹ் புகழ்கிறான். குர்ஆன் எப்படி போகிற இடமெல்லாம் சங்கைப்படுத்துமோ, வாங்கியவரை, ஓதியவரை, வைத்திருப்பவரை, மனனம் செய்திருப்பவரை, அதன் வழி நடப்பவரை குர்ஆன் போகிற இடமெல்லாம் சிறப்பாக்கி கொண்டு போவது போல், இந்த குர்ஆனை போலத்தான் ரசூலும், ரசூலுல்லாஹோடு சம்பந்தப்பட்ட இடம் சிறப்பாகும், காலம் சிறப்பாகும், மனிதர்கள் சிறப்பாவார்கள். குர்ஆன் ரஹ்மத், போவதையெல்லாம் ரஹ்மத்தாக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் ரஹ்மத், போகிற இடமெல்லாம் ரஹ்மத்தாக்கும். இந்த ரெண்டுக்கும் ஒரு ஒற்றுமை உண்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த நடைமுறைகளை நாம் பார்க்கிறோம். குர்ஆனை பற்றி பேசுவதற்கு அல்லாஹ் ஒரு மாதம் கொடுத்தான், ரமலான். அது அங்க இறங்கிய மாதம். அது ரமலான் இறங்கியதால் தான், அந்த குர்ஆன் இறங்கியதால் தான் அதுவரை வெறுமனே ஒரு 10ஓடு 11 இருந்த ரமலான் குர்ஆன் இறங்கியதற்கு பிறகு சிறப்பாகிறது. ரமலான் சிறப்பாகிறது, ரமலானின் இரவுகள் பகல் சிறப்பாகிறது, இரவுகளுடைய தொழுகை சிறப்பாகிறது, குர்ஆன் ஓதுதல் சிறப்பாகிறது, கூடுதல் வணக்கத்தால் அந்த மாதம் சிறப்பாகிறது. ஏனென்றால் குர்ஆன் அந்த மாதத்தில் இறங்கியதால் மாதமே கரீமாகிவிட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் அப்படித்தானே, குர்ஆனை போலத்தானே அவர்களும் ரஹ்மத். அவர்கள் பிறந்ததால் ரபியுல் அவ்வல் கூடுதல் சிறப்பாகிவிட்டது. உண்மையில்தான் ரமலானை கொண்டாடுகிற நாம் ரபியுல் அவ்வலை அவ்வளவாக நினைத்து பார்ப்பதில்லை. குர்ஆன் வழித்தடங்களை எல்லாம் சிறப்பாக்குவதை போலத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த திங்கட்கிழமை சிறப்பாகிறது. பெருமானார் பிறந்த துஆவுடைய நேரம் சிறப்பாகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த ரபியுல் அவ்வல், வசந்த காலம் என்று அல்லாஹ் அந்த மாதத்திற்கு பெயர் வைத்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய அந்த தீப்தன்யத்தை பாருங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை எந்த மாதத்திலேயும் பிறக்க வைக்காமல், ஹஜ்ஜுடைய மாதத்தில் இல்லாமல், ரமலானில் இல்லாமல், முஹர்ரத்திலே இல்லாமல், எந்த மாதமும் இல்லை, தனியாய் சிறப்பே இல்லாத ஒரு மாதத்தை கொண்டு வந்து நிறுத்தி ரபியுல் அவ்வல் என்கிற அதற்கு பெயர் வைத்து முதல் வசந்தம் என்று வசந்த காலத்தில் அல்லாஹ் பிறக்க வைக்கிறார். பொதுவாகவே 3 காலங்கள் சொல்வார்கள்: வெயில் காலம், மழை காலம், வசந்த காலம். 4 மாதங்களாக அது ஓடும். நாம் இங்கே கவனத்தில் வைப்போம். குளிர் காலம், மழை காலம் சில பேருக்கு பிடிக்கும், பிடிக்காது. சில பேருக்கு நோவினை கொடுக்கும். மழை காலம் வந்தால் அவருக்கு வீசிங் ப்ராப்ளம் ஏற்படும். வெயில் காலமும் அப்படித்தான். சில பேருக்கு வெயில் காலம் வந்தால் அவ்வளவாக ஒத்து வராது. ஆனால் வசந்த காலம் இருக்கிறதே, காலங்களிலே கொஞ்சம் வேறுபாடான நடுநிலையான காலம். அது வெயிலும் அடிக்கும், அதிலே குளிரும் இருக்கும், அதிலே அவ்வப்போது மலைகளும் தூரும். வசந்த காலம் இது யாருக்கும் அவ்வளவாக நோவினை கொடுக்காது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ரஹ்மத் என்று பெயர் வைத்ததால் இவர் உலகத்தாருக்கு ரஹ்மத்தாய்த்தான் இருப்பாரே தவிர இவர் பிறப்பும் கூட எவனுக்கும் நோவினையாக இருக்காது என்பதற்கு தான் ரபியுல் அவ்வலை தேர்ந்தெடுத்து, அந்த ரபியுல் அவ்வலிலேயும் நடுநிலை மாதமாக இருக்கிற 12ஐ தேர்ந்தெடுத்து, அதிலும் கூட வகிவரக்கூடிய திங்கட்கிழமையாக இருக்கிற அந்த திங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பிறக்க வைத்து உலகத்திற்கெல்லாம் வசந்தத்தை கொண்டு வருகிற நபி என்கிற பெயரோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அல்லாஹ் பிறக்க வைக்கிறார். தோன்றலின் புகழோடு தோன்றுக என்று சொல்வார்கள். அது 100% நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு பொருந்தும். வாழ்ந்த போதும் ரஹ்மத்தாய், அவன் பிறப்பதற்கு முன்பும் ரஹ்மத்தாய், பிறந்த காலத்தில் எல்லோருக்கும் ரஹ்மத்தாய், இறந்ததற்கு பிறகு இந்த உம்மத்திற்கெல்லாம் ரஹ்மத்தாய். ஏன் நாளை மறுமையில்
மஹ்ஷரிலே நிற்கிற போது மக்காமே மஹமூதில் நின்று கொண்டு அங்கேயும் ஷஃபாஅத்துல் ரஹ்மத்தாய் இந்த உலகத்தில் எல்லாமுமாய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ரஹ்மத்தாய் கொடுத்தோம் என்கிற அந்த வார்த்தை உலகத்தில் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறார். வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். அவர் ஒட்டுமொத்த உலகத்திற்கும் அவர்தான் ரஹ்மத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ரஹ்மத் என்று சொல்வதால் இவர் மனிதர்களுக்கு மட்டுமல்ல எல்லா நபிமார்களுக்கும் இவர் ரஹ்மத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு ஒரு பெயர் உண்டு, அவ்வலுன் நபி வ ஆகிருன் நபி. முதல் நபியும் அவர்தான், கடைசி நபியும் அவர்தான். கொஞ்சம் லாஜிக்கா பொருந்தாரு. ஃபர்ஸ்ட் இவர் தான் வந்தாரு, கல்யாண வீட்டுக்கு கடைசியா இவர் தான் வந்தாருன்னு சொன்னா அதை லூசுன்னு நினைப்போம். அது எப்படி ஃபர்ஸ்ட் வந்தவே லாஸ்டா வர முடியும்? ஒரு வருகை தான், அந்த வருகை ஏதாவது ஒன்றில் தான் இருக்க வேண்டும். முதலில் வர வேண்டும், இல்லை என்றால் கடைசியாக வர வேண்டும். அல்லாஹ்வுக்கு ஒரு பெயர் உண்டு, யா அவ்வலல் அவ்வலின் யா ஆகிரல் ஆகிரீன். உலகம் உருவாவதற்கு முன்னாலும் அவன் தான் ரப்பு, உலகம் அழிக்கப்படுகிற இறுதியிலையும் அவன் தான் ரப்பு. அவனுக்கு அந்த பெயர் உண்டு. அந்த பெயரை ரசூலுக்கு வைக்கிறான். இவர் அவ்வலுன் நபி, ஆரம்பத்திலேயும் இவர் தான் ரசூல், ஆகிருன் நபி, இறுதியிலேயும் இவர் தான் ரசூல். என்ன தெரியுமா? அல்லாஹ் முதலில் நபிமார்களை கட்டமைக்கிற போது முதல் நபியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் ரூஹ் படைக்கப்படுகிறது, நூர் படைக்கப்படுகிறது. ஹதீஸிலே வருகிற வார்த்தை அவ்வலமா ஹலக்கல்லாஹு நூரே முஹம்மத். அல்லாஹ் முதலில் படைத்தது ரூஹ் என்று சொல்லுகிற நூரை, அல்லாஹ்வுடைய தூதரான பெருமானாருடைய நூரை தான் படைத்தான். படைத்தது மட்டுமல்ல, ரசூலாகவும் ஆக்கினான். அதற்கு பிறகுதான் ஆதம் படைக்கப்படுகிறார். ஒவ்வொரு நபிமார்களும் பூமிக்கு வரப்படுகிறார்கள். இவர்கள் வந்த வரிசையில் வேண்டுமானால் மனித உடலோடு இவர்கள் பூமிக்கு முதல் தரத்திலே வந்திருக்கலாம். ஆனால் ஆதம் படைப்பதற்கு முன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூல். ஹதீஸிலே வருகிறது, திருமிதி ஷரீஃபிலே, குலிக்கல் ஆதம் பைனல் மாஇ வத் துராப். ஆதம் படைக்கப்படவில்லை, மண்ணாக இருக்கிறது, தண்ணீராக இருக்கிறது. மண்ணையும் தண்ணீரையும் சேர்த்து கிண்டித்தான் ஆதம் படைக்க இருக்கிறார். இந்த ஆதம் தண்ணீருக்கும் மண்ணுக்கும் இடையில் இருக்கிற போது நபியும் நான் நபியாக இருந்தேன் என்று சொல்லுகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை முதல் நபியாக வடிவமைத்து எல்லா நபிமார்களையும் பூமிக்கு அனுப்பி முஹம்மதை பற்றி உலகம் முழுவதும் குறை சொல்லுங்கள் என்று அவரை பற்றி இருக்கிற பர்சனல் மீடியாவை உருவாக்கி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை உலகமெல்லாம் வர இருக்கிறார் என்கிற செய்தியை பூமிக்கு சொல்லி இறுதியாய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் நூறும் புனித உடலும் ஒன்றாய் சேர்ந்து மக்காவிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக பிறக்கிறார்கள். இப்போது நமக்கு தெரியும், அவர் அவ்வலும் நபியும் அவர்தான், ஆகிரு நபியும் அவர்தான். ஏன் ரசூலுக்கு இப்படி ரஹ்மத்தை செய்ய வேண்டும் என்று தெரியுமா? பெருமானார் முதலிலே அனுப்பப்பட்டிருந்தார். ஆதம் வருவதற்கு முன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்திருந்தார். ஒன்று, அவருக்கு ஹயாத்தை அல்லாஹ் கியாமத் வரை நீட்டி கொடுத்திருக்க வேண்டும். இல்லை என்றால் நபிமார்களுக்கு பிறகு ரசூலுக்கு பிறகு ஒரு நபி வந்தால் இவர் முன்னாள் நபியாக போய்விடுவார். ரசூலுல்லாஹ் ஒரு காலத்தில் நபியாக இருந்தார்கள் என்று வந்துவிடும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி காலத்தால் அவர் காலாவதி ஆக்கப்படக்கூடாது என்று அல்லாஹ்வுடைய நியதி. எல்லா நபிமார்களையும் பூமிக்கு அனுப்பி இறுதி தூதராய் அவர்களுடைய கடைசி காலம் புகழ் வரைக்கும் நீட்டி நிலைத்திருப்பதற்கு அல்லாஹ் செய்த ஏற்பாடு. இன்னைக்கு வரைக்கும் என்ன தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலாக இருக்கிறார்கள். இன்னைக்கு வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ஒரு காலத்தில் நபியாக வாழ்ந்தார்கள் சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. மூசா ஒரு காலத்தில் நபியாக வாழ்ந்தார், அதற்கு பிறகு இன்னொரு நபி வந்தார் சொல்லுவோம். நூஹ் ஒரு காலத்தில் நபியாக வாழ்ந்தார், அதற்கு பிறகு சாலிஹ் என்கிற ஒரு நபி வந்தார் சொல்லுவோம்.
உலகத்தில் எல்லா நபிமார்களுடைய தொடரை பிடித்தால் ஒருவருக்கு பின்னால் இவர் வந்தார் என்று சொல்லுவோம். எல்லா நபிமார்களும் ஒரு காலத்தில் ஒரு நபியை கவனித்து எக்ஸ் நபியாகத்தான் போனார்கள். முன்னால் ஒரு காலத்தில் நபியாக வாழ்ந்தார். ஆதம் ஒரு காலத்தில் நபியாக இருந்தார். மூசா ஒரு காலத்தில் நபியாக இருந்தார். இப்படி சொல்லலாம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹ்மத்தல் லில் ஆலமீன் என்று அவன் சொல்வதால் ரசூல் ஒரு காலத்தில் நபியாக வாழ்ந்தார்கள் என்று சொல்லக்கூடாது, சொல்லவும் முடியாது. கலீமாவை கூட அல்லாஹ் அப்படித்தான் கட்டமைத்திருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகி 1400 சில ஆண்டுகள் ஆகிவிட்டது. இன்னைக்கு தேதி அல்ல, கியாமத்து வரைக்கும் ஒருத்தர் முஸ்லீமாக இருந்தால் கையை பிடித்து அவருக்கு கலிமா சொல்லிக் கொடுப்போம். லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வணங்குவதற்கு வேறு இறைவன் இல்லை, முஹம்மது ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதராக இருக்கிறார்கள் என்கிற வார்த்தை தான் சொல்ல வேண்டும். ஃபியூச்சர் சென்டர்ல மட்டும்தான் அந்த வார்த்தை வரணும். கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் தூதராக ஒரு காலத்தில் இருந்தார்கள் என்று சொல்லி பாஸ்ட் டென்ஸ்ல அந்த வார்த்தை இறந்த காலத்தில் அமைஞ்சிச்சுன்னு சொன்னா அந்த கலிமா செல்லாது. ஏன் செல்லாது? ரசூலுல்லாஹ் இருந்தார்கள் என்று ஒரு காலத்தை குறித்து சொல்லக்கூடாது. இன்றைக்கும் அவர்தான் ரசூலாக இருக்கிறார்கள். அல்லாஹ் செய்த ஏற்பாடு அது. ரஹ்மத் என்பவனுக்கு முடிவு கிடையாது. ரப்புல் ஆலமீன் முடிவில்லாதவன், ரஹ்மத்துல் ஆலமீன் அவன் முடிவில்லாதவர். ஸிக்ருல் ஆலமீன் குர்ஆனுக்கு முடிவு கிடையாது. ஏன் தெரியுமா? கியாமத் நாளில் குர்ஆனுடைய எழுத்துக்கள் முழுவதும் அப்படியே உயர்த்தப்பட்டு விடும். பேப்பரில் இருக்கிற எந்த எழுத்தும் இருக்காது, ஒன்லி பேப்பர் மட்டும்தான் இருக்கும், எழுத்து இருக்காது. ஏன் தெரியுமா? அந்த எழுத்துக்கு அழிவு கிடையாது. எவன் உலகத்திற்கு கொடுத்தானோ அவன் மீண்டும் எடுத்துக் கொள்வான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தான். அவர்கள் அழியவில்லை, இப்போது ரசூலாக இருக்கிறார்கள். ஏன் அல்லாஹ் இதை ஏற்பாடு செய்தான் என்றால் அவர் அவ்வளும் நபியும் அவர்தான், ஆகிரு நபியும் அவர்தான். உலகத்தில் யார் வந்தாலும் அவர் மட்டும்தான் ரஹ்மத்தாக இருக்க முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி மட்டும் சொல்லாம அல்லாஹ் இன்னொரு ஏற்பாடு செஞ்சு வச்சான். நமக்கெல்லாம் தெரியும், கியாமத்து நெருக்கத்தில் ஒரு ரசூல் வருவார், ஈசா அலைஹிஸ்ஸலாம். அவர் உயர்த்தப்பட்ட போது ரசூலுக்கும் ஈசாவுக்கும் மத்தியில் 500 வருஷம் இருக்கிறது. ஈசா உயர்த்தப்பட்ட போது 33 வயசு, நீண்ட முடிகளோடு அபாவோடு அவர் உயர்த்தப்பட்டார் என்பது வரலாறு. உயர்த்தப்படுகிற போது ஈசா அலைஹிஸ்ஸலாம் வேதம் கொடுக்கப்பட்ட ரசூல். உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு வரைக்கும் இன்றைக்கு பைபிள் சொல்லுகிறார்கள், இன்ஜீல் சொல்லுகிறார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுக்கப்பட்ட வேதம் அது. ரசூல் அவர் 313 ரசூல்மார்கள், ஈசாவும் ஒருவர். உயர்த்தப்பட்ட போது ரசூலாக உயர்த்தப்படுகிறார். இறங்குகிற போதும் ரசூலாகத்தான் இறங்க வேண்டும். இறங்குகிற போது சாதாரண மனிதராக வருகிறார். ஏன் மாற்றம்? உயர்த்தப்பட்ட போது அவர் ரசூலாக இருந்தார். மீண்டும் இறக்கப்படுகிற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பூமியில பிறந்து வாழ்ந்துட்டு போயிட்டாங்க. இந்த ரஹ்மத் வந்ததுக்கு பிறகு யாரு வந்தாலும் இந்த உம்மத்தில் ஒருத்தர் தான். அவர் ரசூல் சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எனக்கு பின்னால் ஈசா இறங்குகிற போது அவர் ரசூலாக வரமாட்டார், என் உம்மத்தை வழிநடத்தக்கூடிய என் உம்மத்தின் ஒருவராக வருவார். ஹதீஸின் வார்த்தை இது. லவ் கான மூசா ஹய்யன் இல்லத்திபாஹி, ஈசா அல்ல இறந்து போன மூசா வந்தாலும் நான் வந்ததற்கு பிறகு அந்த மூசா வந்தால் என்னை பின்பற்றுகிற உம்மத்தாய்த்தான் வர முடியும். நான் பெரிய ரசூல் என்று மூசா சொல்ல முடியாது, நான் பெரிய இறை தூதர் என்று ஈசா சொல்ல முடியாது. உலகத்தில் எந்த தூதரும் தூதராக இருக்கலாம், நான் வந்ததற்கு பிறகு வந்தால் என் உம்மத்தில் அவர் ஒருவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். ஏனென்றால் அல்லாஹ் சொல்லி வைத்திருக்கிறார், அல்லாஹ்வுடைய கட்டமைப்பு. ரஹ்மத்துல் ஆலமீன், உலகத்தார்களுக்கெல்லாம் இவர் ரஹ்மத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அல்லாஹ் இந்த வார்த்தையில் தான் அறிமுகப்படுத்துகிறான். ரஹ்மத் என்று அல்லாஹ் சொன்னதால் உலகத்தில் அந்த பெயருக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற மதிப்பு. அல்லாஹு அக்பர். முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் முஹம்மது என்று சொன்னாலே ஸலவாத்து சொல்ல வேண்டும், சொல்லியாக வேண்டும். இது ஃபர்லாக்கப்பட்டிருக்கிறது. ஒரு மஜ்லிஸில் ஒரு தடவை கூட ரசூலுல்லாஹ்வுடைய பெயருக்கு ஸலவாத்து சொல்லாதவன் அவன் பெரிய பாவி என்று மட்டுமல்ல, அவன் நாசமடையக்கூடிய பாவி என்று வருகிறது.
ஏன் அல்லாஹ் அப்படி வைத்திருக்கிறான் தெரியுமா? அவனால் அனுப்பப்பட்ட லட்சக்கணக்கான நபிமார்களில் எந்த நபிக்கும் ஸலவாத்து கிடையாது. ஆதம் ஒண்ணுமே சொல்ல மாட்டோம், சும்மா உட்கார்ந்துருப்போம். மூசா ஒன்னும் சொல்ல மாட்டோம், அலைஹிஸ்ஸலாத்து போயிட்டே இருப்போம். எந்த தூதருக்கும் பின்னால் ஒரு பெரும் தொடர் ஸலவாத்து இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தை பெயரோடு வந்தாக வேண்டும். இது அல்லாஹ் வைத்திருக்கிற ரஹ்மத். என்ன ஒரு ஸலவாத்து என்ன கிடைச்சிரும்? அவன் ஸலவாத்து எங்கு சொன்னாலும், அவன் ஒதுவோடு இருக்கிறானோ ஒதுவோடு இல்லையோ, இடம் அசுத்தமாக இருக்கிறதோ அசுத்தம் இல்லையோ, இவன் குளிப்பு கடமையாக இருக்கிறானோ சுத்தமாக இருக்கிறானோ, ரசூலுல்லாஹ்வுடைய பெயரோடு அவன் ஸலவாத்தை சொல்லிவிட்டால் 10 நன்மை உடனடியாக பதிவு, 10 பாவம் உடனடியாக அழிப்பு, 10 தரஜாக்கள் பிறரை விட இவனுக்கு உயர்வு. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை. ஒரு ஸலவாத்திற்கு 10 வருகிறது. அல்லாஹ்வின் பார்வையில் ஒரு நன்மைக்கு 10 மடங்கு கூலி என்று சொன்னால், நாம் அந்த ரஹ்மத்துல் ஆலமீனுடைய பெயரை உச்சரிப்பது கூட இந்த உம்மத்திற்கு ரஹ்மத்தாய் தான் அமைந்திருக்கிறது. எந்த உம்மத்திற்கும் எந்த ரசூலுடைய பெயர் சொன்னால் நன்மை என்று நாம் கேள்விப்பட்டிருக்க முடியாது. மூசாவுடைய உம்மத்துக்கு மூசான்னு சொன்னா நன்மை இல்லை, ஈசாவுடைய உம்மத்துக்கு ஈசான்னு சொன்னா நன்மை இல்லை. ஆனால் இந்த உம்மத்திற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் பெயர் சொன்னாலே 10 நன்மை. ஏனென்றால் இவர் உலகத்திற்கெல்லாம் ரஹ்மத்துல் ஆலமீன், பெயரை கூட அப்படித்தான் அல்லாஹ் வைத்தார். நமக்கெல்லாம் தெரியும் இல்லையா, வேர்ல்டு ரெக்கார்டு அது. இன்றைக்கு வரைக்கும் இந்த ரெக்கார்டை உடைக்க முடியல. நீங்கள் எந்த இணையதளத்திலையும் போய் நீங்கள் பார்த்து பாருங்கள், விரும்பி வைக்கிற பெயர், யாரும் நிர்பந்தப்படுத்துவதில்லை. இந்த பெயர் வைத்தால் உங்களுக்கு இவ்வளவு காசு தருகிறோம் வை என்று மார்க்கத்தை பரப்பும் செய்கிற பெயரை யாரும் இங்கே வைக்கவில்லை. அல்லாஹ் தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயரை எப்படி வைத்திருக்கிறார்? இன்னைக்கு வரைக்கும் இந்த வேர்ல்ட் மோஸ்ட் லவ்டு ஃபர்ஸ்ட் நேம் இஸ் முஹம்மத். உலகத்தில் தானாக விரும்பி காதலித்து வைத்துக் கொள்ளுகிற பெயரில் ஃபர்ஸ்ட் முஹம்மத் என்கிற பெயர் இருக்கிறது. இது நம்ம எழுதுற ரெக்கார்டு அல்ல, உலகத்தார்கள் கொடுக்கிற ரெக்கார்டு. யூதன் சொல்லுகிறான் முஹம்மத், அந்த பெயரை அடிப்பதற்கு இன்னொருவன் பிறக்கவில்லை. உலகத்தில் தானாக எடுத்துக் கொள்ளுகிறார்கள், தானாக முன் வந்து என் பிள்ளைக்கு முஹம்மது சேர்த்து ஒரு பெயர் வைங்க. உலகம் முழுவதும் முஹம்மது நிறைந்திருக்கிறார்கள். ஏன் தெரியுமா? உலகத்திற்கெல்லாம் ரஹ்மத் என்பதால் உலகம் முழுவதும் ரஹ்மத்தை வியாபித்திருப்பது அந்த பெயரை கொண்டு அல்லாஹ் அப்படி செய்திருக்கிறார். ஒரு குடும்பத்துக்குள்ள நுழைஞ்சா ரேஷன் கார்டுல எத்தனை முகமது, அல்லாஹ் அக்பர், எத்தனை முகமது இருக்கிறாங்க. அல்லாஹ் அப்படி அந்த பெயரில் கூட ஒரு கவர்ச்சி அல்லாஹ் சேர்க்கிறார். முஹம்மத் யாருக்கும் இல்லாத அற்புத பெயர். அந்த பெயரிலேயே ஒரு கவர்ச்சி இருக்கிறது. அடே, யாரும் ஒரு தப்பை விடுன்னு சொன்னா விட முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்ததற்கு பிறகு அதை ஊற்றுப்பா அப்படியே நகர்ந்து போகிறார்கள் சஹாபாக்கள். குடித்த கும்மாளமிட்ட எந்த குடிகாரனையாவது திருத்த முடியதா? நம்மளும் லட்ச லட்சமா போய் செலவழிச்சு என்னென்னமோ சொல்லி அடிமைகள் வாழ்வு, இந்த குடிகாரர்களுடைய மறுவாழ்வு மையம் எல்லாம் சொல்லி நிறைய வச்சு அங்கெல்லாம் அவனை போய் நல்லா சரி பண்ணி 1 மாசம் கழிச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்து சரியாயிட்டான்னு வெளியில அனுப்பிச்சா முதல்ல டாஸ்மார்க் தான் போறான் இல்லையா? வெளியே வந்தோடனே முதல்ல டாஸ்மார்க்லாம் போய் நிற்கிறான். அந்த 1 வருஷம் ட்ரீட்மெண்ட் என்னன்னு தெரியல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன ட்ரீட்மெண்ட் செய்தார்கள்? எப்பா மது வேணா விட்டு, ஒரு வார்த்தை துனியா திருந்தியது. அவன் அப்படியே எழுதினான். மது வியாபித்திருந்த மதீனாவுடைய நகரில் முஹம்மது வந்து சொல்லுகிறார், மது வேண்டாம் என்று சொல்லி தன் பெயரையே போதையாக்கியவர் தான் இந்த முஹம்மது. மது என்கிற வார்த்தை அந்த பெயருக்குள்ளேயே இருக்கிறது. மதுவை எல்லாம் வேண்டாம் என்று வேறெடுத்தவர் தான் தன் பெயரை போதையாக்குகிறார் இந்த முஹம்மது என்று எழுதுவார். அந்த பெயருக்கு அல்லாஹ் அப்படி ஒரு போதையை கொடுத்தான். அந்த போதை இருப்பதனால்தான் இன்றைக்கு நீங்களும் நானும் முஹம்மதாய் சுத்தி கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் அந்த ரஹ்மத்துல் ஆலமீனுக்கு அல்லாஹ் வைத்திருக்கிற மிக பெரும் கருணை அது. குர்ஆனில் நிறைய இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சம்பந்தமாக மக்கா என்பது ஆரம்ப காலத்திலிருந்து சிறந்ததாக இருக்கிறது. எல்லா நபிமார்களும் வருகிற போது புண்ணிய பூமி. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பூமியில பிறக்க வைக்கிறது ரசூலுல்லாஹ்வுக்கு சிறப்பு இல்லை,
மக்காவில் பிறந்ததுனால ரசூலுல்லாஹ் சிறந்தவங்களாயிட்டான்னு நினைக்க வேண்டாம். அந்த மக்காவுக்கு இன்னும் கூடுதல் சிறப்பு சேர்ப்பதற்குத்தான் அங்கு ஏற்பாடு நடக்கிறது. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் முஹம்மது அந்த ஊரில் பிறப்பதால் தான் காபாவை அந்த ஊரில் அல்லாஹ் கட்டுகிறார். இதுதான் உண்மையான பொருத்தமும் கூட. அல்லாஹ்விற்கு ஒரு பள்ளிவாசல் எந்த ஊர்ல இருந்தா என்ன, எந்த ஊர்ல கட்டினா என்ன, ஏன் மக்காவை அல்லாஹ் தேர்ந்தெடுக்க வேண்டும்? அந்த ஊரில் முஹம்மது பிறப்பார் என்று அவன் தேர்வு. அந்த தேர்வினால் தான் இலங்கையிலே நடந்து வந்து கட்டுகிறார் ஆதம். அங்கு நாம் யோசிப்போம், கஅபாவை பற்றி, அந்த மக்காவை பற்றி குர்ஆனில் ஒரு வார்த்தை வருகிறது, லா உக்ஸிமு பிஹாதல் பலத். இந்த ஊரை நபியே நாம் சத்தியம் செய்து சங்கைப்படுத்தி விட்டோம். எதற்கு சங்கைப்படுத்தினோம்? ஜம்ஜம் கிணறு இருக்கு, அல்லாஹ் சொல்லலாம்ல, ஜம்ஜம் கிணறு இருக்கு, ஷஃபா மர்வா இருக்கு, ஹாஜிகள் 24 மணி நேரமும் தவாபு செய்கிற தவாபு பகுதி இருக்கிறது, குர்ஆன் இறங்கிய மலை இருக்கிறது, ஹாஜிகள் எல்லாம் போய் தங்கக்கூடிய இடங்கள் இருக்கிறது. எந்த இடத்தையும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றோம். இந்த மக்கா நகரத்தை நாம் கண்ணியப்படுத்தினோம். ஏன் கண்ணியம்? எதையும் சொல்லாம இம்பார்ட்டன்டான ஒரே ஒரு வார்த்தை அல்லாஹ் சொல்றான், அன்த ஹில்லும் பிஹாதல் பலத் ரஹ்மத்துல் ஆலமீன். நீங்க அந்த ஊர்ல இருக்கிறீங்க. இந்த குர்ஆனுடைய வார்த்தை. ஜம்ஜம்மையோ தவாஃபையோ கஅபாவையோ எதையும் அல்லாஹ் சொல்லவில்லை. இந்த ஊர் கண்ணியப்படுத்தினோம். ஏன் படுத்தினோம்? இந்த ஊர்ல நீங்க பிறந்து இருக்கிறீங்க, அதனால கண்ணியம். போ, இது குர்ஆனுடைய வார்த்தை. ரஹ்மத்துல் ஆலமீனால் மக்கா சிறந்ததாக வாக்கப்படுகிறது. உலகத்தில் பெருமானார் தான் உலகத்தில் அல்லாஹ் ரஹ்மத்து செய்திருக்கிறான். அவர் உலகத்திற்கு எல்லாம் ரஹ்மத்தானவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வரலாறை நீங்கள் இந்த ஒரு ஆயத்தை எடுத்துக்கொண்டு போனால் அல்லாஹு அக்பர், எவ்வளவு தூரம் பேச முடியுமோ பேச்சாளன் சலிந்து போய் உட்கார்ந்து விடுவான். ரஹ்மத்து முடியாது. அதுவரை 10ஓடு 11 இருந்த ஒரு பூமியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகவரியே இல்லாத ஒரு நோய் பிடித்த பூமியில் ரசூல் ஹிஜ்ரத்தின் போது கால் வைக்கிறார்கள். அது மதீனா பூமியாக மாறி போகிறது. உலகத்தில் கஅபாவுக்கு பிறகு ஒரு பெரிய கண்ணியமான பூமி உலகத்தில் இருக்குது என்றால் அது மதீனா. மதீனாவுக்கு என்ன சிறப்பு? ஆனா ஒன்றும் இல்லை, ரஹ்மத்துல் ஆலமீன் கால் பட்டது, அவ்வளவுதான். அவருடைய கால் பட்ட ரஹ்மத்தால் மண் சிறப்பாடி போகிறது. உங்களுக்கு வரலாறு தெரியும் இல்லையா? எந்த ஊரிலும் நின்று கொண்டு எனக்கு மவுத்து கொடு என்று கேட்கக்கூடாது. மதீனாவிலே கேளுங்கள் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் தெரியுமா? அங்குதான் நமது நாயகம் அடங்கி இருக்கிறார்கள். எவன் போய், எந்த பாவி போய் மதீனாவில் போய் அடங்கினாலும் அவனுக்கு கபருடைய அதாபுகள் நடப்பதில்லை. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்கூட்டி சொல்லிவிட்டு போன வார்த்தை. ரஹ்மத்தை தாங்கி இருக்கிற பூமியில் அதாபுக்கு வேலை இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஊர் குறித்து நிறைய சொன்னார்கள். அதற்கு ஒரே ஒரு காரணம், ரஹ்மத்தை தாங்கி தனக்குள் வைத்திருக்கிற மதீனா, அவ்வளவுதான் சிறப்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சாதாரண ஆளல்ல ரஹ்மத் என்பது. அதுவரை சோதாக்களாக இருந்தவர்களை எல்லாம் ரசூல் வந்ததற்கு பிறகு சுகதாக்களாக மாற்றுகிறார்கள். சாதாரண மனிதனாக இருந்தவரை எல்லாம் சஹாபியாக மாற்றுகிறார்கள். என்ன காரணம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு இவர்கள் இருப்பதால் அந்த பாக்கியம் அந்த மக்களுக்கு கிடைத்தது. ஹதீஸில் வருகிறது, சஹீஹ் புகாரியில், என்னை பார்த்த ஒரு சஹாபி, என் ரஹ்மத்தை பார்த்த ஒரு சஹாபி ஒரே ஒரு கையிலே பேரித்த பழத்தை எடுத்து சதக்காவாக கொடுக்கிறார். வச்சுக்கோ அப்படின்னு சதக்காவாக கொடுக்கிறார். இந்த சதக்காவும் நீங்கள் என்னை பார்க்கவில்லை, ஆனால் அதே சதக்காவல்ல வேறு சதக்கா கொடுக்கிறீர்கள். உகது மலையை தங்கமாக்கப்பட்டு உகது மலை முழுவதும் தங்க கட்டியாகி அதையெல்லாம் நோண்டி நோண்டி எடுத்து அத்தனையும் சதக்காவாக கொடுக்கிறீர்கள். லவ்கான மிஸ்ல உகதின் தகவன், அந்த உகது மலையெல்லாம் தங்கமாகி சதக்கா செய்கிறீர்கள். ரெண்டுக்கும் ஒன்று சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என் சஹாபி கொடுத்த ஒரே ஒரு கை பேரித்த பழத்திற்கு நீங்கள் கொடுத்த உகது மலை ஈடாகாது, சமமாகாது. ஆனா சதக்கா இதைவிட பெருசுதானே, கூலி பெரிதாகத்தானே வர வேண்டும். ரஹ்மத்துல் ஆலமீன் பார்க்கவில்லை, அவ்வளவுதான் வித்தியாசம். சஹாபாக்கள் பார்த்தார்கள். பார்த்த அந்த பார்வையின் ரஹமத்தால் கிடைத்த கூலி என்ன தெரியுமா? உகதை விட பெரும் கூலி அவர்களுக்கு ஒரு கை பேரித்த பழத்திற்கு.
அல்லாஹ் ரஹ்மத்துல் ஆலமீனுக்கு அல்லாஹ் தந்திருக்கிற கண்ணியம் அது. வரலாறுகளில் ஒன்று மட்டும் நான் உங்களுக்கு சொல்லுவேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய தந்தைமார்களில் ஒரு தந்தை அபூ லஹப், நமக்கு தெரியும், கடைசி வரை ஈமான் கொள்ளாமல் முரண்டு குடித்து இறந்து போன தந்தைகளில் ஒரு தந்தை. குர்ஆனில் இன்று வரைக்கும் சாபம் இருக்கிறது, தப்பத் யதா அபீ லஹப் வதப். முதலில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மலையிலே ஏறி நின்று கொண்டு, ஜபலே அபூ குபைஸ் மலை, இன்றைக்கு சஃபா மர்வாவுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த சஃபா மலையில நின்று கொண்டுதான் முதலில் சொன்னார்கள், எல்லோரையும் கூப்பிட்டு சொன்னார்கள், நான் ரஹ்மத், நான் முஹம்மத், நான் நபியாக வந்திருக்கிறேன். முதல் பிரச்சாரம், முதல் நபி என்று சொல்லுகிற போது அபூ லஹப் அவர்தான் கீழே குனிந்து மண்ணை எல்லாம் எடுத்து 2 கையில எடுத்து, நாசமா போ, எங்களை எல்லாம் இதற்குத்தான் கூப்பிட்டாயா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நபி பட்டம் கொடுத்த போது சபித்த முதல் நபர் அவர். குர்ஆனில் அவரை முதல் நபராய் குர்ஆன் சபித்து விட்டது. தப்பத் யதா அபீ லஹப். அந்த தப்பத் யதா அபீ லஹப், அபூ லஹபினுடைய அந்த 2 கரமும் நாசமாகட்டும். அல்லாஹ் சபித்தான். கடைசியில அப்படி நாசமாகித்தான் இறந்தும் போனார். இங்கே நம் கவனத்தில் வைப்போம், இந்த காலத்திற்கு முன்பு ரசூல் பிறக்கிற போது அவர் ரசூலை ஏற்றுக்கொள்ளவில்லை, முகம்மதை ஏற்றுக்கொண்டார். ரசூலை மட்டும்தான் அவர் ஏற்றுக்கல. அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி முகம்மது ஆக முடியும் தான் ஏற்றுக்கல. ஆனால் முதலில் அப்துல்லாவிற்கு ஆமீனாவுக்கு முகம்மது பிறந்திருக்கிறார் என்கிற செய்தி வருகிற போது அதே அபூ லஹப் தான். அவர் ஒரு தோட்டத்திலே நின்று கொண்டிருப்பார். அவருடைய அடிமை பெண் சுவைபா என்று பெயர். அந்த அடிமை பெண் தான் ஆமீனா அம்மாவிற்கு, அதாவது அபூ லஹபுடைய தம்பிக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது என்கிற செய்தியை வாங்கி கொண்டு அந்த அடிமை பெண் வருகிறது. அபூ லஹபிடத்தில் வந்து சொல்லுகிறது, உங்களுடைய தம்பி மௌத்தாகிவிட்டார், ஆமீனா அம்மாவுக்கு முஹம்மது என்கிற ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது. இந்த செய்தி கேட்டவுடன் அபூ லஹப் ஒரு நல்ல வார்த்தை சொன்னார், ஒரு நல்ல செய்தி ஒன்று சொன்னார். நீ கொண்டு வந்து கொடுத்திருப்பது நல்ல செய்தி. ஒரு குழந்தை, அதுவும் எங்கள் குடும்பத்திற்கு முகம்மது என்கிற ஒரு முத்து குழந்தை பிறந்திருக்கிறது. நீ உரிமையாகிக்கொள், இனி அடிமை கிடையாது. முதலாளி உரிமையாகின்னு சொன்னா அடிமை உரிமையாயிரும். இனி யாரையும் அந்த அம்மாவை அடிமைப்படுத்த முடியாது. சராசரி மனிதனை போல அவர்கள் மாறி விடுவார்கள். அந்த சுவைபாவுக்கு அபூ லஹப் சொன்ன வார்த்தை, முகம்மது பிறந்ததால், இந்த செய்தியை இடத்தில் கொண்டு வந்து சொன்னதால் நீ உரிமையாகிக்கொள் என்று சொன்னார். அந்த அம்மா உரிமையாகி விட்டது. அதே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக வந்த போதுதான் நாசமாகட்டும் என்று அந்த கையில் தான் சொன்னார். அவர் கையும் நாசமாகிவிட்டது. ஆனால் ஒன்று இருக்கிறது, சஹீஹ் புகாரியினுடைய விரிவுரையாளர் அல்லாமா இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சஹீஹான ஹதீஸை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இவர் வஃபாத்தானதற்கு பிறகு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, இவரும் ரசூலுல்லாஹ்வுடைய தகப்பன்மார்களில் ஒரு தகப்பன், அவருடைய கனவில் அபூ லஹப் வருகிறார். அதாவது அண்ணனுடைய கனவில் தம்பி வருகிறார். அபூ லஹப் வந்து விட்டு சொல்லுகிறார், நான் நரகத்தில் இருக்கிறேன். ஹதீஸில் வந்த வார்த்தை இது, நான் நரகத்தில் தான் இருக்கிறேன். ஆனால் அல்லாஹ் எனக்கு ஒரு ரஹ்மத்து செய்தான். முஹம்மது பிறந்த போது ஒரு கையை நீட்டி நான் ஒரு உரிமை விட்டேன். அல்லாஹ் எனக்கு ஒரு ரஹ்மத்து செய்திருக்கிறான். 24 மணி நேரம் எரிந்து கொண்டிருக்கிற நரகத்தில் யுஹஃபஃபு அன்னி யௌமுல் இஸ்னை உத்அமு மின் நக்ரத்தில் இப்ஹாம். ரசூல் திங்கட்கிழமை பிறந்ததால், அந்த திங்கட்கிழமையில் நான் ஒரு அடிமையை உரிமை விட்டதால், நரகத்தில் திங்கட்கிழமையில் மாத்திரம் என்னுடைய கை விரலில் அல்லாஹ் ஒரு நீர் சுரப்பை ஏற்படுத்துவான். அதை நான் குடித்துக் கொள்வேன், தாகம் தீர்த்துக் கொள்வேன். அல்லாஹ் எனக்கு அப்படி ஒரு பாக்கியம் கொடுத்திருக்கிறான். நரகத்தில் தண்ணீர் கொடு என்று கதறுகிற எந்த கூட்டத்திற்கும் தராத இறைவன் கேட்காத அபூ லஹபிற்கு தண்ணீர் தருகிறான். ஏன் தெரியுமா? அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹ்மத்தை பிறந்ததை அவர் அதை ரஹ்மத்தாக அவர் ஒரு அடிமை உரிமை விட்டதால் அவருடைய திங்கட்கிழமை எல்லாம் அவருடைய கை விரலில் தண்ணீர் சுரக்கும் என்பது ஹதீஸிலே வந்திருக்கிற. இன்னும் அவர் நேரடியாய் கனவிலே சொன்ன வார்த்தையை அல்லாமா இப்னு ஹஜர் அஸ்கலானி சஹீஹான ஹதீஸுகளை மட்டும் எடுத்து தொகுக்கிற அந்த இமாம் பதிவு செய்து வைத்திருக்கிறார். நாம் யோசித்து பார்க்கிறோம், திங்கட்கிழமை, அதுவும் ரபியுல் அவ்வல், அந்த மாதம் எல்லாம் நமக்கு ரஹ்மத்தை தான் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பிறந்த மாதம் நமக்கு ரமலானை போல நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும். நினைப்பது மட்டுமல்ல, அதுதான் உண்மையும் கூட. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹ்மத்,
குர்ஆனும் ரஹ்மத். இந்த ரெண்டுக்கும் எந்த வேறுபாடும் இல்லை. குர்ஆன் தான் நாயகம், நாயகம் தான் குர்ஆன். இந்த ரெண்டும் ஒவ்வொரு மாதத்தில் இறங்கி இருக்கிறது. ரமலானுக்கு எப்படி சங்கையோ அதுபோல் ரபியுல் அவ்வல். புரியாதவர்கள் அதை புறம் தள்ளி கொண்டே இருப்பார்கள், புரிந்தவர்கள் எப்போதும் அதை புகழ் பாடிக்கொண்டே இருப்பார்கள். ரபியுல் அவ்வல் அதிகமாக நமக்கு சிறப்புகளை ரஹ்மத்தை தருகிற மாதம். அதில் அதிகம் செலவாத்தாய், அதிகம் சுன்னத்துக்களை பேணுவதாய், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது அதிகமான செலவாத்துக்களை ஓதுகிற இந்த மாதமாய் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் இந்த வசந்த காலத்தை ஆக்கி வைப்பானாக. நாளை மறுமையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் ஷஃபாஅத்தையும் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் ஆக்கி தருவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.